ஏம்பா 12:46பா டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே உங்க 12th மேன் கிட்ட காமிச்சிட்டா ஐசிசி. செமிஃபைனலில் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸுங்க. சன்சின் அவரோட பேட்லேருந்து போன மேட்சும் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் சிக்ஸோட தொடங்கினாரு கால இறுதியில். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அரை இறுதியிலையும் பந்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மதில் கிட்டியா? ஏன்பா மதில் கிட்ட இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்கப்பா. சிறப்பான பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் இயர் சி ஸ்டார் பிரசன்ஸ் நட்டேசன் டிராஃபி 2025 இந்த இயரோட கடைசி டோர்னமெண்ட்டு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஐசிசிக்காக அடுத்த பந்து பாலாஜி கிட்ட இருந்து எதிர்கொள்கிறார் சன்சின்னா. மீண்டும் ஒரு சிறப்பான பந்துங்க. அதை தட்டி ஒரு ஓட்டம் எடுத்திருக்காரு சன்சின்னா. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா முரளி வந்து 47 ரன் அடிச்சிருக்காரு. பாலாஜியும் பார்த்தீங்கன்னா தன்னோட 6வது ஓவர் சிறப்பாக போட்டு பிடிச்சி கொடுத்தாரு. பார்க்கலாம். இதற்கிடையில் ஒரு ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஜேசிசி வர்சஸ் ஐசிசி. அடுத்த போட்டி ட்ரீம் 11 மற்றும் எம்பிடி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து என்னது நடுவரே? 6. சன்சினா பேட்ல இருந்து மீண்டும் ஒரு 6. தனது அணிக்காக 2வது 6ஐயும் பதிவு செய்துள்ளார் சன்சின்னா. அவரோட பேட்ல இருந்து பால் வெளில போயிடுச்சா உள்ளியா? கொஞ்சம் குயிக்கா நடத்துங்க நடுவரே. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸுங்க. 6 மொத்தம் 3 6 பதிவு பண்ணியிருக்காரு சன்சின்னா. இந்த ஒரு ஓவர்ல மட்டும் ஒரு ஓவர் முடியல எண்ணிக்கை 20. விக்கெட் இழப்பின்றி ஜேசிசி. பால் வெளியில போயிடுச்சுன்னா மாத்திக்கிட்ட நியூ பால். ஓகே ஓகேப்பா. அடுத்த பந்து வீச்சாளர் ஐசிசிக்காக போச். போச் பாத்தீங்கன்னா போன மேட்ச் கொஞ்சம் குயிக்கா போடுங்க.
அடித்தாரா? 6. முதல் பந்து அடித்தார் 6. சாரி, ஃபர்ஸ்ட் பால். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. அடுத்த பந்து வீச்சு, அடுத்த பந்து போச். கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. லெக் திசையில் அடிக்க முயற்சி. ஆஹா, பட்டு இருந்தா ஒரு சான்ஸுங்க ரன் அவுட்டுக்கு. நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமத் பில்டர் சரவணன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். இதற்கிடையில் ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவரே. நமக்கு ஸ்பான்சர் செஞ்ச எல்லாருக்குமே சீஸ்டா சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆஹா, மீண்டும் ஒரு ஃபுல் டாஸுங்க. ஆஹா, டைரக்டா அடிச்சிட்டாருங்க வீட்டுக்குள்ள. நியூ பால் உள்ளயா வெளியவா? பால் மாத்திக்கிங்க, உள்ள போச்சுன்னா மாத்திக்கிங்க. உள்ள வெளியில தான் இருக்கா? ஓகே ஓகே, நன்றி நன்றி நடுவரே. ஃபர்ஸ்ட் இயர் நட்டேசன் டிராஃபி 2025. ஆஹா, சிறப்பான பந்துங்க. 2 6 கொடுத்தாலும் 3வது சிறப்பா போட்டிருக்காரு போச். 3 6ங்களாங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து போச் கிட்ட இருந்து. இதற்கிடையில் ஓவர். அணியின் எண்ணிக்கை 40. விக்கெட் இழப்பின்றி ஜேசிசிக்காக 2 மட்டையாளரும் சிறப்பாக ஆடிட்டு இருக்காங்க. போலிங் டீமை பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அடுத்த பந்து வீச்சாளர் ஐசிசி பேர்வு நிதிஷ் உதய். பந்து வீச்சாளர் உதய். சிக்குல போடுப்பா. நீங்க எத்தனை விக்கெட் இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் போலர்ல கிடையாது. சிக்குல போடுங்க. ரிக்கி ரோஸ்ல கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. ஆஹா, மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. முரளி மட்டையிலிருந்து 3வது 6. சிக்கு பாத்தீங்கன்னா போன மேட்ச் சிறப்பா பந்து வீசினாரு. போன மேட்ச் பாத்தீங்கன்னா வெறும் 2 விக்கெட் 7 ரன்னுக்கு போலிங் போட்டாருங்க சிக்கு. அடுத்த பந்து சிக்குவிடம் இருந்து ஆசையில் ஒரு கட்சாட்டுங்க. 4.
சிறப்பான அடிங்க முரளி அவரோட வந்து 6 4 இல்ல என்னாச்சு ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்றோம் இருங்க செக் பண்ணி கொடுக்குறோம் வெயிட் பண்ணுங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க அம்பையர் கிட்ட பேட்ஸ்மேன் 4 தான் லைவ்ல பாத்துறோம் 4 ஆர்கியூ பண்ணாதீங்க பவுண்டரி கேமரால பாத்துட்டோம் 4 தான் ஏங்க கேமரால பார்த்து சொல்றேங்க கேட்ச் பிடிக்கும் ஆஹா என்னாச்சு அடுத்த சிங்கல் இதற்கிடையில் ஒரு ஓட்டம் சிக்கு பாத்தீங்கன்னா 4 ரன் போட்டிருக்காரு 6 4 1 1 ஆஹா ஸ்வீப் ஷாட் என்ற முறையில் 1 2 1 ஓவரோட கடைசி பந்து 3வது அரை சதத்தை கடந்துட்டாங்க ஜெய்சிசி 53 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க ஜெய்சிசி ஆஹா அரை குழி பாலுங்க நேர தூக்கி அடிச்சுட்டாருங்க ஆயா வீட்டுக்குள்ள இதற்கிடையில் ஓவர் 3 ஓவர் முடிவு எண்ணிக்கை 59 விக்கெட் இழப்பின்றி ஏதோ ஒரு சிறிய தடுமாற்றம் ஐசிசியிடம் இருந்து ஓகே சஞ்சினா பாத்தீங்கன்னா 10 பாலுக்கு 32 ரன் ஆடி இருக்காரு முரளி 8 பாலுக்கு 26 ஆடிட்டு இருக்காங்க கொஞ்சம் நடுவரே கொஞ்சம் விரைவா பந்து வீச சொல்லுங்க அடுத்த ஓவரை வீச போச் ஐசிசிக்காக போச் வந்துள்ளார் ஓ ஆடாடா நல்ல பாலுங்க மடக்கி அடிச்சாருங்க முரளி மட்டையிலிருந்து மீண்டும் ஒரு 6 அடுத்த பந்து போச்சிடம் இருந்து எம்பிடி நண்பர்களே ஆப்சியில போறீங்க கொஞ்சம் வேகமா போங்க எம்பிடி அடடா கேட்ச் பிடிக்கும் வாய்ப்பா விக்கெட் சிறப்பாடிட்டு இருந்த முரளி தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகா கேட்ச் பிடிச்சவர் பேரு உதயா அடுத்த மட்டையாளர் ஜெய்சிசிக்காக அடுத்த மட்டையாளர் பரத் சிறப்பா ஆடிக்கிற முரளிக்கு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் 10 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்காரு அவங்க பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க ஃபீல்டிங் டீம் பிரிஞ்சிருங்க
அடுத்த பந்து போச்சிடமிருந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் ஜெய்சிசி ஐசிசி கிட்ட நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது அரையிறுதி ட்ரீம் 11 மற்றும் எம்பிடி. ஆஹா, வந்த பால் அடிக்கிறாருங்க. அந்த ரன் ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்றாருங்க பரத். தூக்கி அடிச்சாருங்க 6. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 3 நாள் நடந்துட்டு இருக்கு. மொத்தம் 12 டீமு லீக் ஆம் நாக் அவுட் என்ற முறையில் நடத்திட்டு இருக்கோம். முதல் பரிசு 1,10,000 மற்றும் கோப்பை. இரண்டாம் பரிசு 55,000 மற்றும் கோப்பை. அடடா, நோ லுக் ஷாட்டுங்க. பரத் அவரோட பேட்ல இருந்து நோ லுக் ஷாட். தான் சந்தித்த முதல் 2 பாலே 2 6 அடிச்சிருக்காரு பரத். இதற்கிடையில் அகலப்பந்து அகலப்பந்து. நன்றி நன்றி நடுவரே. ஆஹா, கேட்ச் பிடிக்கும் வாய்ப்பா. விக்கெட் போச். என்னதான் 3 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்த பேட்ஸ்மேன் ஜெய்சிசிக்காக டேவிட். நடுவரே பிரேக் எடுத்துக்க சொல்லுங்க. 2 மினிட்ஸ் அப்படியே பிரேக். பிரேக் எடுத்துங்க, உள்ள போங்க. பிரேக் எடுத்துங்க, தண்ணி எடுத்துட்டு உள்ள போங்க. ஜக் நவாஸ், அந்த ஜக் எங்க? அங்க கொஞ்சம் கொடுப்பா. அது அங்க பாப்பா, டக்குன்னு குயிக்கா போங்க. அண்ணா 2 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்சிச்சுண்ணா. அனுப்பிவிடுங்க. கிளியர் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட். இவெல்லாம் பிரேக் முடிஞ்சு டைம் போயிட்டு இருக்கு. ஃபீல்டிங் டீமுக்கு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இதற்கிடையில் ஓவர் 80. 2 விக்கெட், 2 விக்கெட் இழப்பிற்கு 80. JCC 80. வீச்சாளர் பேர் சிக்கு. இதற்கிடையில் ஆஃப் திசையில் அடிக்கும் முயற்சி, ரன் ஏதும் இல்லை. அடுத்த பந்து டேவிட் பேட்ல இருந்து 6. பால் உள்ள போயிடுச்சா? மாத்திங்க உள்ள போயிடுச்சா மாத்திங்க சக்தன கார்டு. மீண்டும் தூக்கி அடிக்கப்படுகிறது லெக் திசையில் 1. இதற்கிடையில் ஒரு டாட் பால் சிக்குவிடம் இருந்து. லெக் திசையில் தூக்கி அடிக்கும் முயற்சி 1. அகலப்பந்து. இதற்கிடையில் அகலப்பந்து டேவிட் வந்து கேட்ச் பண்ணி வாய்ப்பா. 4. நன்றி நடுவரே. 4 ஸ்வீப் ஷாட் என்ற 4. இதற்கிடையில் ஓவர் 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 93. இந்த நட்டேசன் டிராஃபில பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் இதுதாங்க, 93 ரன் ஜெய்சிசி வந்து கூச்சிருக்காங்க. அடுத்த பந்து வீச்சாளர் ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. பாலாஜி. அடுத்த பந்து வீச்சாளர் பாலாஜி. சிறப்பான பந்து வீச்சுங்க பாலாஜியிடமிருந்து. சஞ்சினா அவுட் ஆகி வெளியேறுகிறார் தனது விக்கெட்டை. 12 பந்து. சஞ்சினா பாத்தீங்கன்னா தனது அணிக்காக 12 பந்துகளில் 33 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் விழா குழு சார்பாக. அடுத்த மட்டையாளர் மணி. ஜெய்சிசிக்காக மணி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். பினிஷர் மணியாங்க.
அகலப்பந்து. வந்த பாலே அடிச்சாருங்க மணி. எங்கத்துக்கு அடிச்சாருங்க? ரோட்ல நேரம் ஆய விட்டு காம்பவுண்ட்ல வச்சிட்டாருங்க. துஷாந்த் அந்த பாலை பிடிச்சிருக்கணும். நாளைக்கு வர அண்டர் ஜெய்சிசி 100 ரன்களை கடந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 100ங்க. அவங்களுக்கு ஒரு விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சி ஸ்டார் சார்பாக மற்றும் நட்டேசன் அண்ட் கோ. மணி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க ஹாட்ரிக் 6 அடிச்சீங்கன்னா கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் ரியல் எஸ்டேட் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் பண முடிப்பு அப்படியே வந்து அடிச்சுட்டு வாங்கிக்கலாங்க. அடடா அடடா மணி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அடிச்சீங்கன்னா நேரா வந்து தொழிலதிபர் கிட்ட வாங்கிக்கலாங்க. கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் பால் இல்லையா? ஓகே அனுப்பிட்டேன். பசங்க சாப்பிட வந்திருக்கானுங்கப்பா. நியூ பால் கொடுங்க. வெளியில போயிடுச்சுன்னா பால் இருக்கா இல்லையா? இருங்க. அண்ணா இந்தாங்க பால். வந்துச்சா? மணி உங்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் தொழிலதிபர் நேரம் நீ வாங்கினா அவர் செல்லமா சீனா நினைப்பாங்க. அவர் சொன்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு. உறுதி பணம் உங்களுக்கு இருக்கு. ஸ்டேஜில் வந்து வாங்கிக்கங்க. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சா வந்து வாங்கி, அதாவது நீங்க இந்த 6 அடிச்சாதான் பார்க்கலாம் அதை பாலாஜி தடுப்பாரான்னு. சிறந்த முறையில் பந்து வீசினார் பாலாஜி. அத இரண்டு பந்துகள் இருக்கும் மீதம். கடைசி 2 பந்து. ஆஹா மணி விட்டாலும் டேவிட் அதை கண்டினியூ பண்றாருங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரே 6-4 போயிட்டு இருக்கு. வீடியோ மேல இருக்குங்க. இந்த மேட்ச் ஒரு செமிஃபைனல்ஸ். அடுத்த பந்து அடடா ஹெலிகாப்டர் ஷாட். ஹெலிகாப்டர் நன்றி நன்றி நடுவரே. ஓவர். இதற்கிடையில் ஓவர். இந்த ஓவர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 26 ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு அந்த பாலாஜி. அணியின் எண்ணிக்கை 119ங்க. ஜெய்சிசி முதல் அரையிறுதி போட்டியில 119 ரன்னு, 3 விக்கெட் இழப்பிற்கு. கடைசி ஓவரை வீச கண்ணு என்கிற கண்கள். ரன் அவுட் வாய்ப்பா இல்லை, ஒரு ஓட்டம். கண்ணு பாத்தீங்கன்னா உங்க பேரு இல்ல, அதனால உங்களுக்கு வந்து சூர்யா. ஒரு ஓட்டம். அடடா டேவிட் உங்களுக்கான ஆஃபர் கொடுக்கல. இதற்கிடையில் அடுத்த பந்து. ஆஹா
தம்பியிலே வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆஹா, சிறப்பான அடிங்க. 6 டேவிட் மட்டையிலிருந்து சிறப்பான அடிங்க. நல்லா குனிஞ்சு அடிச்சாருங்க டேவிட். இதற்கிடையில் கேட்ச் பிடிக்கும் வாய்ப்பா? நல்லா அட்டம்ப்ட்டுங்க. இதற்கிடையில் ஒரு ஓட்டங்கள். ஆஹா, கடைசி பந்த சிறப்பாக வீசினாரே. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா? அவுட். முதல் பாதி முடிவில் அணியின் எண்ணிக்கை 133, 4 விக்கெட் இழப்பிற்கு. 134 அடிக்கணுங்க ஐசிசிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மெகா இலக்கு தான். ஆனால் எதுவும் நடக்கலாம் இங்க. 100 பால் தானே தோருங்க, அடிச்சு விடுங்கப்பா 2 நியூ பால. ஹரி, கிரிக்கெட் பட்டா சரி, இந்த மேட்ச் முடிஞ்சவனுக்கு ஸ்டேஜ் கிட்ட வந்துருப்பா. ஓவரில் அதிகபட்சமாக 133 ரன்கள் அடித்துள்ளார்கள். இந்த டோர்னமெண்ட்லேயே அதிகப்படியான ஸ்கோர் 133. இதுவரை நடந்த போட்டிகளில் இதுவே அதிகப்படியான ஸ்கோர் ஜேசிசி அணியினர் அடித்துள்ளார்கள். விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜேசிசிக்கு. 134 ரன்ஸ் டு வின் ஐசிசி. 42 பந்துகளில் ஒரு கடின இலக்கு. 134 ரன்கள் அடிக்க வேண்டும். வந்த பேட்ஸ்மேன் எல்லாம் செம்ம சரவெடி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜேசிசி அணியின் மட்டை வீச்சாளர்கள் எல்லாருமே சிறந்த அதிரடி ஆட்டக்காரர்கள். 133 ரன் அடித்துள்ளார்கள். இந்த போட்டியை காண ஜேசிசி அணியின் உரிமையாளர் ஜெய் அவர்கள் இங்கிருக்கிறார். டைம் ஷாட். ஜக்கு தண்ணி குடிக்கிற ஜக்கு எங்க பாருங்க. பந்து வீச்சாளர் டாரஸ் சஞ்சய் இல்லையா? பரத் தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார். பரத்
ஜக்கு எங்கப்பா போச்சு? தண்ணி குடிக்கிற ஜக்கு எங்கப்பா? என்னப்பா? ஆஃப் சைட் நண்பர்களே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சும்மா குடு குடு குடுன்னு ஓடிவாங்க. பரத் தனது அணிக்காக முதல் ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. இரண்டாவது பந்திலே 6 அடித்துள்ளார்கள். மீண்டும் அடித்தார். நன்றி. 6 ரன்கள். மீண்டும் 6ஐ பதிவு செய்துள்ளார் தனது மட்டையிலிருந்து கண்ணா ஐசிசிக்காக. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசினார். 4 பந்துகள் போட்டுள்ளார். 12 ரன்களை விட்டு கொடுத்துள்ளார். அடித்தார். இம்முறை மீண்டும் சிறப்பான அடி. பவர் பிளேல 3 ஆறுகளை பதிவு செய்துள்ளார்கள் கண்ணா. நன்றி நடுவரே. அகலப்பந்து. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. விக்கெட் விழப்பின்றி. அற்புதமாக வீசிக் கொண்டிருக்கிறார் சஞ்சய் தனது அணிக்காக 2வது ஓவரை. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. இம்முறை அடிக்க முயற்சித்தார்கள். 1-2 மாறுமா? 1 ஓட்டங்கள் மட்டுமே.
இதற்கிடையில் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள். கேட்ச் டேக்கன் பை சன் சின்னா. சிறந்த முறையில் வந்து வீசினார் சஞ்சய். முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார்கள். கண்ணா அவர்கள் கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார். அற்புதமாக அடித்தார். ஆனால் அது பந்து கரெக்டா ஃபீல்டரிடமே தஞ்சம் புகுந்தது. சிறந்த முறையில் கேட்ச் பிடித்தார் சன் சின்னா. உதய் ஐசிசி அணியின் அடுத்த மட்டை வீச்சாளர் உதய். சிறந்த முறையில் வீசினார் சஞ்சய். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. அற்புதமாக வீசுகிறார் சஞ்சய். மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசிக்கொண்டிருந்தார். இதற்கிடையே 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. ஒரு விக்கெட் இழப்பிற்கு சூப்பராக வீசிக்கொண்டிருந்தார் சஞ்சய். சிறப்பான பந்து வீச்சு. இது ஒரு இமாலய டார்கெட். வெற்றி பெறுவதற்கு மிகவும் கடினமான ஸ்கோரை ஜேசிசி அணியினர் அடித்துள்ளார்கள். பேட்ஸ்மேன் சன்சின்னா, முரளி, டேவிட் மட்டையிலிருந்து 30 ரன்கள் பிளஸ் அடித்துள்ளார்கள். சிறப்பான பந்து வீச்சு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் அற்புதமாக வீசினார். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. களத்தில் சுரேஷ் ரிக்கி மற்றும் உதய் அவர்கள் ஐசிசிக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பரத் தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் டாட் பால். சிறப்பான பந்து வீச்சு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசுகிறார். இம்முறை மீண்டும் டாட் பால். அடித்தார். இம்முறை நேர் திசையிலே அடித்தார். 4 ஓட்டங்கள். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. விக்கெட் ஒன்று தானே. 3 ஓவர் முடிவில் 27 ரன்கள். ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார்கள். இட்ஸ் a huge score. 107 ரன் அடிக்கணும். 24 பால். ரொம்ப கடினமான இலக்கு. ஒரு ஓவருக்கு 27 ரன் அடிக்கணும். சுவாமி சாமி சிறப்பாக வீசுகிறார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அடிக்க முயற்சித்தார். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே.
அகலப்பந்து உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள், மறந்துடாதீங்க. இப்போ உதிரி போட்டா என்ன ஸ்கோர், பெரிய ஸ்கோருங்க. அற்புதமாக அடித்தார். இம்முறை மீண்டும் ஒரு கேட்ச். சுவாமிநாதன் முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். சுவாமிநாதன் நன்றி. சிறப்பாக ஜெய்சிசிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். கடைசி பந்து. பேட்ஸ்மேன் நேம் சுரேஷ். வருதா இதற்கிடையில் அகல பந்து. ஆமா, ரெண்டில பார்க்குறோம். ரைட். அகலப்பந்து. என்னாச்சு? டைம் அவுட் எடுத்துங்க. தண்ணியா? இல்லைங்க, அதான் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு உதட்ட நினைச்சுக்குங்க. அண்ணன் பாலண்ணன் வாங்க. டீ கேட்டுட்டே இருந்தீங்க, வாங்க. அடுத்த போட்டி ட்ரீம் 11 மற்றும் எம்பிடி. டாஸ் போட வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. எம்பிடி செகண்ட் செமிஃபைனல்ஸ். எம்பிடி மற்றும் ட்ரீம் 11. எம்பிடி கொஞ்சம் வாங்க. ஸ்குவாடு எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. அடுத்த பந்து வைட். இதற்கிடையில் விக்கெட். விக்கெட். அடுத்த மட்டையாளர் சூர்யா. ஐசிசிக்காக சூர்யா கேட்ச் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா அருண். 36 ரன்னுக்கு 3 விக்கெட் எழுந்திருக்காங்க ஐசிசி. இன்னும் பார்த்தீங்கன்னா 90.
ஆ லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. சந்தோஷ். நன்றி மனோஜ். காலில் போட்டாருங்க, சிறப்பான அடிங்க. சுரேஷ் ரிக்கி கிட்ட இருந்து ஒரு சிறப்பான பந்து வச்சு அடிச்சிருக்காருங்க. 6. எம்பிடி நண்பர்களே எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஹாட்ரிக் 6 அடிச்சிருக்காருங்க சுரேஷ் ரிக்கி. அண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டர். பாத்தீங்கன்னா ஒரு 30 years ஆடிட்டு இருக்காரு. இதற்கிடையில் அகலப்பந்து. அடுத்த பந்து நல்ல பந்து வீச்சிங்க சந்தோஷ் கிட்ட இருந்து. அடுத்த பந்து அகலப்பந்து. போலர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு தடுமாற்றங்க, அகலப்பந்தா போட்டுட்டு இருக்காரு. மீண்டும் அகலப்பந்துங்க. சிறப்பான பந்து வீச்சுங்க. இதற்கிடையில் ஓவர். அணியின் எண்ணிக்கை 57. 3 விக்கெட் இழப்பிற்கு. நம்மளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வினோத் காரப்பாக்கத்தில் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஸ்போர்ட்ஸ் ஓபன் பண்ணியிருக்காருங்க. அவர்கிட்ட சிங்கிள் ஸ்கூப், டபுள் ஸ்கூப், கேரளா பேட்டு, பெங்களூர் பேட் இருக்குங்க. நீங்க விருப்பப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸ்கோர் 57. இன்னும் பாத்தீங்கன்னா 12 பாலுக்கு 77 அடிக்கணுங்க. டாஸ் போடுங்க. அடுத்த போட்டி எம்பிடி மற்றும் ட்ரீம் 11 டாஸ் போட்டுடலாம். அடுத்த போட்டி முக்கியமான போட்டிங்க அதுவும். அடுத்த பந்து மனோஜிடம் இருந்து. என்னாச்சு சொல்லுங்க. போலிங்கா? ட்ரீம் 11 மற்றும் எம்பிடி டாஸ் போட்டதுல பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 டாஸை வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க.
முதல் அரையிறுதி நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 99% ஜெய்சிசி வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 9 பாலுக்கு 75 அடிக்கணுங்க. அடுத்த போட்டி எம்பிடி ட்ரீம் 11. Get இந்த மேட்ச் முடிச்சு ஸ்டேஜ் கிட்ட வந்துருப்பா. கிரிக்கெட் பட்டா சரி. அடுத்த மட்டையாளர் பாலாஜி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6ங்க. 6. இதற்கிடையில் ஓவர் 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 66. 4 விக்கெட் இழப்பிற்கு. இந்த பக்கம் பின்னாடி வந்துருங்க அண்ணா. பந்து வீச்சாளர் அருண். ஆறு. சுரேஷ் ரிக்கி ஒண்டியா போராடிட்டு இருக்காருங்க. 48 அண்ணா அடிச்சிருக்காரு. இதற்கிடையில் ஓவர். ஜெய்சிசி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். முதல் அணியா ஃபைனல்ஸுக்கு முன்னேறாங்க. ஜெய்சிசிக்கு வாழ்த்துக்கள். ஹார்ட் லக். ஐசிசி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நல்லா ஆடுனாங்க. அரையிறுதி வந்து தோத்துருக்காங்க. ஹார்ட் லக் டுவார்ட்ஸ் ஐசிசி. ஜெய்சிசிக்கு பார்த்தீங்கன்னா விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.